கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் கவலைகளை குறித்து, கவலை மேற்கொள்வது குறித்து ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் அருமையாக பேசினார். இன்றைக்கும் அதே மத்தேயு 6வது அதிகாரத்தில் இந்த கவலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரு பரம ரகசியம். எத்தனையோ ஊழியர்கள் இந்த ரகசியம் அவர்களை உபயோகப்படுத்தி பெரிய நபர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றினார். சிறியவர்களை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு அமர வைக்கிற தேவன் சில ரகசியங்களை புதிய ஏற்பாட்டில் எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒரு ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். நல்லா பாருங்களேன், நீங்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவரை முதலாவது வச்சிட்டிங்கன்னா, புதன்கிழமை உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது, ஒரு இஎம்ஐ இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குதுன்னா நீங்கள் அந்த நாளில் உள்ள கடனை கண்டு பயப்பட மாட்டீங்க. அந்த நாள் உங்களுக்காக பயப்படும். ஐயோ, இத்தனாம் தேதி இந்த தேவ பிள்ளைக்கு வாடகை கொடுக்கணும், இத்தனாம் தேதி இந்த தேவ பிள்ளை ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி அந்த நாள் பயப்படும் உங்களை கண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நாள் பயந்து உங்களுக்கு தேவையானது ரெடி பண்ணும் கர்த்தர். அப்படி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா தேவ பிள்ளை பயப்படுறதுக்காக அழைக்கப்படலை. தேவ பிள்ளை சிங்கத்தை போல தைரியமாக இருக்க, காண்டா மிருகத்தை போல தைரியமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் வசனம் தெரியாததுனால நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். அதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியம் விடுதலையாக்க தேவ ஜனங்கள் ஒப்பு கொடுங்க. எத்தனை நாள் தான் சோர்ந்து போய், எத்தனை நாள் தான் கெட்டப்பட்டு, எத்தனை நாள் தான் சத்தியத்தை கேட்டு கேட்டு மறக்கிறவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த சத்திய வசனத்தை கேட்டு இதை மறக்கிறவர்களாக இருந்தால் ஒன்றும் நடக்காது. இதை கேட்டு இதன்படி ஃபாலோ பண்ணி இதில் தரித்து இருக்கிறவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர்கிட்ட கேட்கறது மட்டும் இல்லை, இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைச்சிருந்தா நீங்கள் கேட்குறது உங்களுக்கு கிடைக்கும். வார்த்தை உங்களுக்குள்ள வர்றது விஷயம் இல்லை, வார்த்தை நிலைச்சிருக்கணும். எல்லாரும் இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறோம், எல்லாரும் சபைக்கு போகிறோம், வார்த்தையை கேட்குறோம். வார்த்தையை கேட்கலன்னு நான் சொல்லவே இல்லை, ஆனால் வார்த்தை நிலைச்சிருக்குதா? கேட்ட வசனம் செய்தி முடிஞ்சு சர்ச்சை விட்டு வெளியே வரும்பொழுதே மறந்து போய்கிறது. சாயந்தரம் ஆனால் பாஸ்டர் என்ன பேசினார்னு கூட மறந்து போயிடுறோம். தேவஜனங்களே, டைரியில் எழுதி நினைவு வைக்கிறத ஆண்டு சொல்லலை, இருதயத்தில் நினைவு வைக்க சொல்லுகிறார். அதன் மேலே வாஞ்சியாக இருக்கிற சொல்லுகிறார். ஒரு லவ் பண்ணுற பையனோ பிள்ளையோ என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளையை நினைவிலேயே இருப்பாங்க, இல்லைன்னா அந்த பையன் நினைவிலே இருப்பான். இது உலகத்தான் இதை செய்யலாம். தேவ பிள்ளைகள் இதை செய்யணும்னு என்கரேஜ் பண்ணலை. கல்யாணத்துக்கு பிறகு லவ் பண்ணுறது தான் ஆண்டவர் விரும்புகிறது. நம்ம அதை குறித்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இந்த லவ் பண்ணுற பிள்ளை என்ன செய்யுது, அந்த பையனையே நினைவாக வச்சுருக்குது. அந்த லவ் பண்ணுற பையன் என்ன செய்கிறான், அந்த பிள்ளையே நினைவாக வச்சுருக்கிறான். ஆண்டு சொல்கிறாரு, இந்த சிருஷ்டியை நேசிக்கிறியே, இந்த சிருஷ்டிகரை நேசி. உன்னுடைய சிருஷ்டிகராகி என்ன நேசி. சிருஷ்டியே உனக்கு அவ்வளோ இனிக்குதுன்னா அந்த சிருஷ்டியை படைச்ச சிருஷ்டிகர் எவ்வளோ அருமையாக இருப்பார் இல்லையா? அந்த சிருஷ்டிகரை நேசிக்க சொல்கிறாரு. நம்ம இன்றைக்கி இந்த உலகத்தில் உள்ள ஆசைகள், லோத்தின் மனைவியை பாருங்கள், தான் வீடு எரியுதுன்னு சொல்லி அந்த வீடை கொடுத்த ஆண்டவரை மறந்துட்டு, அந்த வீடை கட்டக்கூடிய நிலத்தை கொடுத்த கர்த்தரை மறந்துட்டு, தன் ஜீவனை கொடுத்து தன் சுவாசத்தை கொடுத்த கர்த்தரை மறந்ததுனால தான் உப்பு தூணாக மாறினா. அப்போது சிருஷ்டியை நேசிச்சா. ஏன்னா சிருஷ்டியே அவ்வளோ சுகமாக இருக்குது. 10 சென்ட் இடம், அதில் ஒரு வீடு, அதில் ஒரு டபுள் மாடி, அதில் 10 மாடு, நல்ல ஆடு, நல்ல சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதை கொடுத்த கர்த்தரை மறந்துட்டா பார்த்தீங்களா லோத்தின் மனைவி. அதனால தான் உப்பு தூணாய் மாறினாள். அதனால தான் சிருஷ்டியை நேசிக்கிறது வேறு, சிருஷ்டிகரை நேசிக்கிறது வேறு. அப்போ இன்றைக்கி இந்த உலகத்தில் சிருஷ்டியை நேசிக்கிறோம். ஆண்டு சொல்கிறாரு, அந்த ஆசையை, அந்த காதலை, அந்த அன்பை நீங்கள் கர்த்தர் மேலே காட்டுங்க, கர்த்தருடைய வசனத்தில் காட்டுங்க, கர்த்தருடைய வசனத்தை நேசிங்க. அப்போ என்ன செய்ய மாட்டீங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வெளியே வரும்பொழுது வசனத்தை மறக்க மாட்டீங்க. காலையில் வாசித்த வசனம் நைட்டு மறக்காது. ஏன்னா வசனத்தின் மேலே உள்ள காதல். ஒரு பையன் மேலே உள்ள காதல்னால அந்த பையனையே நினச்சி கொண்டு இருக்கிறாங்களே. அப்போ வசனத்துக்கு மேலே காதல் வந்துட்டுனா இரவும் ஃபுல்லாக அதை நினச்சிக்கிட்டே இருப்போம். இவங்களை பற்றி தான் சங்கீதம் 1 போட்டிருக்குது, இரவும் பகலும் அதை தியானிக்கிறவன். அதை தியானிக்கிறவனுக்கு அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கணுமா? நீங்கள் செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, வசனம் நிலச்சிருக்கிறவன். இந்த வார்த்தை யாருக்குள்ளே நிலச்சிருக்குதோ அவங்க எதை கேட்டாலும் அவங்க அதை பெற்றுக்கொள்வாங்க. நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளணும்னா வசனம் உள்ள நிலச்சிருக்கணும்.
வசனத்தை கேட்கறது விஷயம் அல்ல, வசனம் உள்ள நிலைச்சிருக்கிறது விஷயம். வசனம் ஒருத்தனுக்குள்ள நிலைச்சிருக்கிறது எப்படி தெரியுமா கண்டுபிடிக்க முடியும்? போன வருஷம் ஒரு பாஸ்டர் வந்து ஒரு வசனம் பேசியிருப்பார். இந்த வருஷம் கேட்டால் கூட அவனுக்குள்ள அந்த வசனம் இருக்கும். ஏன்னா இவன் வசனம் லவ்வர், இவன் வசனத்தின் மேலே பிரியம் உள்ளவன். இவனுக்கு எத்தனை ஊழியர்காரங்க வந்து 365 நாளும் 365 வசனத்தை பேசினாலும் அந்த ஊழியர் என்ன பேசினார்னு இவனுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இவன் வசனத்தை ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கான். இவன் ரெக்கார்டு பண்ணுறது பென்ட்ரைவர்லையோ இல்லை இவன் ப்ரௌசர்லையோ அல்ல, இவன் பண்ண ரெக்கார்டிங் அவன் இருதயத்தில். அதனால் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் அந்த ஊழியர் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னார், இந்த ஊழியர் இதை குறித்து பேசினார், அது எல்லாம் இருதயத்தில் பதிஞ்சிருக்கும். தேவ ஜனமே, இவங்க தான் வசனத்தை நேசிக்கிறவர்கள். தே ஆர் த வேர்டு லவ்வர். வசனத்தின் லவ்வர்ஸ் அவங்க, வசனத்தை காதலிக்கிறவங்க. இவங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா இவங்க சித்தமானதை தான் கேட்பாங்க. இவங்களுக்கு சித்தம் இல்லாததை கேட்கவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஏன்னா வசனத்தை நேசிக்கிறவங்க இந்த உலகத்தை காட்டிலும் கர்த்தரை நேசிக்கிறவங்க. அதை தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் கொடுக்கப்படும் தேவ ஜனமே. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தரை நேசிக்கணும். நிறைய பேர் என்னை கர்த்தரை நேசிக்கிற காரணம் தெரியுமா? இந்த உலக விஷயம் எல்லாம் எனக்கு வேணும், அது கர்த்தரை தேடினா தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ கர்த்தரை எல்லாம் தேடணும்னு நினச்சி வருவாங்க. அப்படி தேடுறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இன்றைக்கி முக்காவாசி கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, முதலாவது கர்த்தரை தேடினா எல்லாம் கிடைக்கும். அப்போ அதிகாலையில் எழும்பி ஜெபிச்சிருவோம். ஏன்னா எனக்கு வீட்டு தேவைகள் சந்திக்கப்படணும், என் பிள்ளைக்கு இது வேணும், எனக்கு வீடை கட்டணும். தேவ ஜனங்களே, உங்களுடைய ஆழ்ந்த நோக்கம் கூட என்னவா இருக்குது? வீடை கட்டணும், பிள்ளை கல்யாணம் நடக்கணும், அதனால் கர்த்தரை தேடுவோம். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை ஆண்டு சொல்லலை. முதலாவது அவரை நேசிக்கணும்னா உண்மையாட்டே நீங்கள் அவரை நேசிக்கணும். அவரை நேசிக்கிறதுனால நீங்கள் அவரை தேடணும். என் விஷயங்கள் எல்லாம் நடக்கணும், என் குடும்பத்தில் நல்லது நடக்கணும், எனக்கு பணம் வேணும், நல்ல வேலை வேணும், இதனால் ஆண்டரை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த நேசத்தை ஆண்டு செல்லுபடியாக விடமாட்டார். இது செல்லுபடியாகாது. நீங்கள் முதல்ல அவரை நேசித்தால்தான் தானாக மற்றது நடக்கும். அந்த நேசம் கள்ளமில்லாத நேசமாக, எனக்காக மறித்தீரே, எனக்காக வந்தீரேன்னு அந்த ரட்சிப்பு மேலே உள்ள ஒரு பாசத்தினால ஒரு நேசம் வரணும். பணத்தினால உள்ள நேசம் அல்ல. நான் அவரை நேசித்தா அவர் எனக்கு இதை தருவாருன்னு சொல்லி அவரை நேசிக்கக்கூடாது. அவருக்கு அது தெரியும், இது பிட்ராயல் லவ், இது காட்டி கொடுக்குற லவ், இது ஏமாற்றுகிற லவ். அவருக்கு அது தெரியும். அதனால் அவரை ஏமாற்றுகிற ஒரு அன்பல்ல, உண்மையாட்டே அவரை நேசிக்கணும். அவரை நேசித்தா அவர் கையில் உள்ளது இலவசம். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் கையில் உள்ள ஆசீர்வாதத்தை பார்க்குறாங்க, ஆனால் ஆண்டோடைய முகத்தை பார்க்கல. ஆண்டு சொல்கிறார், என் முகத்தை பாரு, என் கையில் உள்ளது இலவசம். இனி என் கையை பார்த்தா நான் என் முகத்தை பார்க்க மாட்டேன். என் கையில் உள்ள ஆசீர்வாதங்களை நீ பார்க்காத, என்னையே பாரு, ஆசீர்வாதத்தை தருகிற என்ன பாரு, நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டே இருப்பேன். இன்றைக்கி நம்ம செய்கிற தவறு, ஆசீர்வாதம் ஆண்டவர் கையில் உள்ள ஆசீர்வாதத்தை பார்ப்போம், ஆண்டவர் முகத்தை பார்க்க மாட்டோம். அவர் கையில் உள்ள ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோமான்னு கேட்டால் படவே மாட்டோம். வசனம் சொல்லுகிற அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் தான் பிரகாசம் அடைஞ்சாங்க. அதனால் அவருடைய முகத்தை பார்ப்போம், அவரை தேடுவோம், அவர் கையில் உள்ளது தானாக நமக்கு வரும். ஒரு சின்ன பிள்ளை அப்பாட்ட வந்து கேட்குற, அப்பா சாக்லேட் வேணும். அப்பா சொன்னாங்க, மக்களே உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பிள்ளை சொன்னால், நான் எடுக்க மாட்டேன், நீங்கள் எடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அப்பா கேட்டார், மகளே எதனால நீ என்ன எடுத்து கேட்ட அப்படின்னு கேட்டால் சொன்னால், நான் எடுத்தால் என் கை சின்ன கை, 4 சாக்லேட் தான் வரும், நீங்கள் எடுத்திங்கன்னா 40 சாக்லேட் வரும். பார்த்தீங்களா, அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்குது, என் அப்பா எனக்கு செய்யட்டும், நான் செய்கிறத காட்டிலும் என் அப்பா எனக்கு செஞ்சால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு. தேவஜனங்களை, இன்றைக்கும் நம்ம 4 விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம கேட்ட அந்த 4 விஷயம் கிடச்சிட்டுனா அதோடு நம்ம ஜெப குரூப் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் உங்களுக்காக 4000 விஷயத்தில் நோக்கமாக இருக்கிறாரு. நம்ம 4 விஷயந்தான் நோக்கமாக இருப்போம், அவர் எல்லா விஷயத்துலையும் நோக்கமாக இருக்கிறார். அதனால் அவருடைய கையில் நம்ம விட்டு கொடுப்போம், அது ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, முதலாவது உங்கள் ராஜ்யத்தை உண்மையாகவே நேசிக்க, உண்மையாகவே தேட எங்கள் ஒவ்வொரு பேருக்கு கிருபை கொடுங்கப்பா. உலக கவலைகள், லௌலிக கவலைகள், இந்த உலகத்தில் உள்ள இச்சைகள் எங்களை ஆழ்த்தி விடாதபடி, எங்களை அமிழ்த்தி விடாதபடி நாங்கள் அதன் மேலே நடக்க எங்கள் ஒவ்வொரு பேருக்கும் உதவி செய்யுங்க. கடல் மேலே நடந்த ஆண்டவரே, இந்த உலக இச்சைகள் மேலே, கவலைகள் மேலே, பலவீனங்கள் மேலே நாங்கள் மிதித்து எழுப்பி நடக்க எங்கள் கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு பேருடைய கரம் பிடிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா ஜெப நேர குடும்பத்தாருக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். இன்று இரவு 9 மணி அளவில் நம்ம ப்ரையர் டைம் சேனலில் நல்ல ஒரு வசனத்தின் பதிவு இருக்கிறது. வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிறது எப்படி,
வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போகிறது எப்படின்னு ஒரு நல்ல நிகழ்ச்சி இருக்குது. தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் அதிகாலை ஜெபமும் இரவு நேரம் நல்ல ஆலோசனைகளும் வெளிப்பாடுகளும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு பேசுவார். காட் bless you. ஆமென்.